வணக்கம். பர்ணாமா செய்திகளின் பார்வை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். பெருங்குடல் புற்றுநோய் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 வயதை கடந்தவர்களுக்கு தான் இந்த நோய் அதிகம் ஏற்பட்டது. ஆனால் இந்த நிலை தற்போது மாறி 20லிருந்து 40 வயதிற்குட்பட்ட இளைஞர்களுக்கு பெருங்குடல் புற்றுநோய் அதிகமாக ஏற்படுகிறது. மலேசியாவை பொறுத்தவரை அதிகம் ஏற்படும் புற்றுநோய்களில் இந்த பெருங்குடல் புற்றுநோய் 2ஆம் இடத்தில் உள்ளது. அதுவும் இதில் ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்னென்னா, இந்த நோய் கண்டவர்களில் 70 விழுக்காட்டினருக்கு 3வது அல்லது 4வது கட்டத்தில் தான் இந்த நோய் இருப்பதே தெரிய வருது. இப்படி இருக்கும்போது சிகிச்சையில் தாமதம் ஏற்படுது, அதனை குணப்படுத்துவதும் சிக்கலாகி போகுது. இதற்கு காரணங்கள் என்ன? இதற்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள் என்ன? இதை குணப்படுத்தும் வழிவகைகள் என்ன? இல்லை இந்த நோயை முற்றிலும் தவிர்ப்பதற்கான வழிவகைகள் என்னென்ன? இது குறித்து இன்று பேசுவதற்கு பல மருத்துவ தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்கு அரங்கில் இணைந்திருக்கின்றார் இரைப்பை, குடலியல் மற்றும் கல்லீரல் நோய்களுக்கான மருத்துவ நிபுணர் டாக்டர் ராஜேஷ்குமார் பரமசிவம். அவருடன் பேசுவோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் கார்த்தி. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பாக இருக்கேன். நன்றி டாக்டர். சரிங்க டாக்டர், இந்த பெருங்குடல் புற்றுநோய் அதாவது கொலான் கேன்சர், இது ஏன் இப்போது சமீபமாக மலேசியர்கள் மத்தியில் இளம் பருவ மக்களுக்கு ஏன் அதிகமாக வருது? உங்கள் கருத்து? நல்ல கேள்வி. ஓகே, ஸோ கேள்வி எதுன்னு, அதாவது அந்த கேள்வி என்னன்னாக்கா, ஏன் வாலிப வயசுலேயே வருது, அதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம பதில் கொடுக்குறதுன்னா கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் புரியணும். 50 வயசுக்கு முன்ன, 50 வருஷத்துக்கு முன்ன பெரும்பாலுமா பெருங்குடல் புற்றுநோய் 65 வயசுக்கு மேலே இருக்கிற மக்களுக்கு தான் வரும். இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா 10% இல்லை 15% பெருங்குடல் புற்றுநோய் நோயாளிகள் அவங்களோட வயசு 50க்கு கீழே இருக்குது. ஏன் இப்படி? அதுதான் கேள்வி. பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னாக்கா, அது நம்மளோட வாழ்க்கை முறை. ஒன்று உணவு முறை. ஓகே, ஸோ இப்போ நம்ம சாப்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹைலி ரிஃபைன் ஃபுட்னு சொல்லுவோம், இல்லை ஹைலி ப்ராசஸ் ஃபுட், பதப்படுத்தப்பட்ட உணவு சொல்லலாம். அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணர்வு. ஸோ இந்த உணவில் அதிகமாக ரசாயனம் கலந்துருக்கு, கலரிங்ஸ், ஃப்ளேவரிங்ஸ் இதெல்லாம் ரொம்ப அதில் கலந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி சாப்பாடு உடலுக்கு அவ்வளோ நல்லதில்லை. அது ஒரு காரணம். ரெண்டாவது, நம்ம பிள்ளைங்களெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோவா காய்கறிங்க, அவ்வளோவா பழங்கள்லாம் சாப்பிட்றதில்ல. இன்ஸ்டன்ட் ஃபுட் தான் ரொம்ப. ஸோ அது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம். அதாவது உடல் பயிற்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. வேலைக்கு போவோம், வீட்டுக்கு வருவோம், திருப்பி மறுநாள் வேலைக்கு போவோம். ஸோ உடல் பயிற்சி இல்லை. அதனால ஆகப்பெரிய பிரச்சனை ஒன்று ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மலேசியா தான் 1வது நம்பர் இந்த பிரச்சனையில், ஒபிசிட்டி. ஸோ இது இன்னொரு காரணம். புகைப்பிடிப்பல், இனிப்பு நீர். இப்போ இனிப்பு நீர் ரொம்ப வாலிப வயசில் வருது. அதாவது நேற்று இப்போ நீங்கள் சொன்ன தகவல் படி பார்த்தோம்னா, நேற்று சுகாதார அமைச்சின் தகவலின்படி 14 வயசுலேயே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட டயபெட்டிஸ் ஒரு பிள்ளைக்கு வருது அப்படின்ற ஒரு ஆய்வை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போது டாக்டர், இப்போ இதற்கான காரணங்கள் பொதுவாகவே எல்லா நோய்களுக்குமான அறிகுறி காரணங்களாக தான் இருக்குது. உணவு பழக்கமாகட்டும், வாழ்க்கை முறை, எக்ஸசைஸ் செய்கிறதில்ல, அதிகமான இனிப்பு, இது எல்லாமே பொதுவாக எல்லா நோய்களுக்குமே இது அடிப்படை காரணங்களாக இருக்குது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பெருங்குடல் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது குறிப்பிட்ட ஒரு காரணமோ இல்லை 2 காரணங்களோ இருக்குது சொல்ல முடியுமா டாக்டர்? அப்படி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, பாரம்பரியம் நம்ம பற்றி பேசினாக்கா அது மேபி ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் மற்றபடி எல்லாம் நோய்க்கு உண்டான காரணம் தான் இதுக்கும் மூல காரணமாக இருக்குது. ஸோ பாரம்பரியம் பற்றி பேசினானாக்கா ஒரு 5% பெருங்குடல் புற்றுநோய் பாரம்பரியம் மூலியமாக வரும். அதாவது ஜெனட்டிக் சொல்கிறீங்க? ஜெனட்டிக்ஸ், தட்ஸ் ரைட். மரபணு மூலியமா. ஆமாம். இன்னும் 30% பெருங்குடல் புற்றுநோய் நோயாளிங்க குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு அந்த பெருங்குடல் நோய் இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட முறையில் என்ன ஜெனட்டிக் மியூட்டேஷன் அவங்களுக்கு தெரியாது. இது அநேகமாக 2வது காரணமாக இருக்கலாம்.
இன்னும் 70% அது வந்து ஸ்பொராடிக்னு சொல்லுவோம். தற்செயலாக ஏற்படுற ஒரு நோய், அது யாருக்கு வேணால் ஏற்படலாம். இப்போ சில நேரங்களில் டாக்டர் என்ன ஆகுதுன்னா, இப்போ எல்லாருமே வந்து ஒரு சிலர் நான் சொல்கிறேனே, சரியான வாழ்க்கை முறை, சுகாதாரம், நல்ல தூக்கம், நல்ல உணவு பழக்கம், நல்ல எக்ஸசைஸ் இப்படி இருந்தும் இந்த குடல் புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் ஏற்படுமா? அப்படி ஏற்பட்டால் அதற்கான காரணம் என்னவாக இருக்க முடியும்? நிச்சயமாக ஏற்படலாம், ஆனால் ஏற்படுற வாய்ப்பு குறைவு. ஸோ காரணங்கள் வந்து நம்ம பேசினது வந்து அங்கே வந்து கிளியரான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இங்கே ரிஸ்க் ஃபேக்டரே இல்லை. ஸோ இதுதான் ஜெனட்டிக் மியூட்டேஷன் சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்கும் கேன்சர் செல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது, அந்த எந்த அளவுக்கு ஆக்டிவாக இல்லை அப்படின்றது தான் இங்கே விஷயம் இல்லையா? சரிங்க டாக்டர், இன்னொரு என்னன்னா, இப்போ வந்து சிலர் பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக டீ காஃபி குடிப்பாங்க, சுடு தண்ணி குடிப்பாங்க. சாப்பிட்டுட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, சுட சுட குடிச்சிட்டா கொழுப்பு இருக்காது, கொலஸ்ட்ரால் உடம்புல தங்காது அப்படின்றது அது ஒரு மித் அப்படியான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து சில பேர் வந்து கடைப்பிடிச்சு நான் பார்த்துருக்கேன். இன்னும் சிலருக்கு என்னன்னா, சூடாக டீ குடிக்கலன்னா, அதாவது இப்படி ஒரு ஆற்று கூட ஆற்ற முடியாது, தி கேனாட் ட்ரிங்க், அந்த அளவுக்கு சூடாக குடிக்கிறவங்களும் நான் பார்த்துருக்கேன். இப்படி இருக்கும் நபர்களுக்கு இந்த குடல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? சுருக்கமாக சொன்னால் இல்லை. இல்லை இல்லை. சூடான உணர்வு பொருட்கள் அது பெருங்குடல் புற்றுநோய்க்கு ஒரு காரணம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து ஆதாரம் இல்லை. அது நான் இத்தனை நாள் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பேன்னா, இந்த மாதிரி குடிக்கிறீங்க உங்கள் வயிறு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு இது சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரிங்க டாக்டர், இப்போ இந்த உடல் உணவு பழக்கம், இந்த வாழ்க்கை முறையை தவிர்த்து ஸ்ட்ரெஸ், அதிகமான மன அழுத்தம், இது போன்ற விஷயங்கள் வந்து இந்த புற்றுநோய்க்கான காரணங்களாக அமையுமா? டைரக்ட் காசேஷன், அதாவது ஸ்ட்ரெஸ் பை இட் செல்ஃப் அது வந்து புற்றுநோய் உருவாக்குமா? அது இல்லை, அதுக்குண்டான ஆதாரம் இல்லை. இன்டைரக்டாக இருக்கலாம். அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இருந்தாக்கா ஒரு மனிதன் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க, தூக்கம் பற்றாக்குறையாக ஆயிரும். ஸோ இதெல்லாம் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா அநேகமாக அவங்களோட வெயிட் ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி இன்டைரக்டான காசஸ் இருக்கலாம், ஆனால் டைரக்ட்லி அப்படி எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் இப்போ ஒபேசிட்டி கூட இப்போ நீங்கள் சொல்கிறது பாடி பார்த்தா இந்த பெருங்குடல் புற்றுநோய்க்கு ஒரு முதன்மை காரணமாக இருக்குது, ஏன்னா உணவு பழக்கம்னால அப்படின்றது மாதிரி. நிச்சயமாக. இப்போ ரெண்டு நபர் நம்ம பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னாக்கா, அந்த ஒபிசிட்டி இருக்கிற நபர் வந்து அவரோட புற்றுநோய் இருக்க வாய்ப்பு வந்து 25-50% ஹையர் கம்பேர்ட் டு அந்த இன்னொரு நார்மலாக இருக்கிற நபர். ஸோ நிச்சயமாக அது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். இது நாள் வரைக்கும் தெரியாத ஒரு தகவலாக இருந்தது. பொதுவாக இந்த சாப்பாடு பழக்கம் அப்படின்னா, ஆனால் இந்த உடல் பருமன் காரணம் கூட இதற்கு ஒரு காரணமாக இருக்கு இல்லையா? ஆமாம், உடல் பருமன் நோய் அது வந்து ஒரு பெரிய காரணம், முக்கியமான காரணம் அது, குறிப்பிட்டு இந்த பெருங்குடல் புற்றுநோய்க்கு. ஆமாம். சரிங்க டாக்டர், இப்போ எதெல்லாம் தவிர்க்கணும், இதெல்லாம் இப்போ குறிப்பிட்டு சொல்ல முடியுமா உங்களால்? இந்த விஷயம்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க, இது வந்து பெருங்குடல் புற்றுநோயை தவிர்ப்பதற்கான ஒரு முதன்மை காரணமாக இருக்கும், அதாவது வழிவகையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க, அது ஒரு பட்டியல் சொல்லுங்களேன். அந்த கேள்வி வந்து எந்த நோய்க்கும் நம்ம பாய்க்கலாம், அதான் அதுக்குண்டான பதில். இருந்தாலும் நான் சொல்கிறேனே. ஸோ முதல் நம்ம சொன்ன மாதிரி உடல் பெருமன் நோய், அது வந்து நம்ம வெயிட்டை குறைக்கணும், சரியாக உடல் பயிற்சி செய்யணும். ஸோ நிப்பாட்டணுன்னாக்கா, அதாவது என்னை கேட்டிங்கனாக்கா புகைப்பிடித்தல் அது முதல் நிப்பாட்டணும். அதனால் ரொம்ப பெருங்குடல் புற்றுநோய், பென்க்ரியாட்டிக் கேன்சர் இதெல்லாம் ரொம்ப வரும். ரெண்டாவது அதிகபட்சமாக மதுபானம் அறியறது. சுமாராக எடுக்கலாம், அது தப்பு இல்லை, ஆனால் அதிகபட்சமாக எடுத்தால் அது நிச்சயமாக பெருங்குடல் புற்றுநோய் அது ஒரு காரணம் தான். மூணாவது, இப்போ நம்ம சாப்பாடு இருக்குல்ல, நம்ம பேசின மாதிரி ஹைலி ப்ராசஸ் ஃபுட், அதிகமாக அது என்ன சொன்னீங்க பதப்படுத்தப்பட்ட சாப்பாடு, அது இப்போ பர்கர், சாசேஜஸ் இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ சரிமானம் ஆகாது, அவ்வளோ நல்லதில்லை. அதுக்குன்னு சாப்பிடக்கூடாதுன்னு கூட நம்ம சொல்லலை, அதெல்லாம் சுமாராக ஒரு அளவாக எடுக்கலாம்.
ராத்திரி பகல் அதே சாப்பிட்டுட்டு இருந்தாக்கா அது சரியில்லை உடம்புக்கு. ஸோ என்னை கேட்டிங்கனாக்கா இதுதான் கிளியர் ரீசன்ஸ். சரிங்க டாக்டர். இப்போ குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு குடல் புற்றுநோய் இருக்குது. ஒரு குடும்பத்தில் ஒரு தாத்தாக்கோ இல்லை அவங்களோட அப்பாக்கோ இந்த குடல் புற்றுநோய் இருக்கும்போது அந்த பிள்ளை 3வது ஜெனரேஷன் அல்லது 4வது ஜெனரேஷனுக்கு இந்த புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது கண்டிப்பாக இவங்களுக்கு வரும், ஏன்னா எல்லாமே அந்த புற்றுநோயை கடந்து தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னும் போது அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது? பெரும்பாலுமா நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் படி, அதாவது அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுனாக்கா இல்லை அண்ணன் தம்பிக்கு இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது புற்றுநோய் வர, அதாவது பெருங்குடல் புற்றுநோய். இப்போ 2வது படி அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ் 2 பேர் குடும்பத்தில் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் புற்றுநோய் வர. இப்போ 3வது படி தாத்தா பாட்டி, அது ரொம்ப தூரம். ஸோ அது அநேகமாக உங்களை பாதிக்காது. ஓகேங்க டாக்டர். இப்போ இந்த இளம் வயதினர் அலட்சியப்படுத்தக்கூடாத அறிகுறிகள் என்ன? இப்போ சிலருக்கு வந்து பெருங்குடல் புற்றுநோய் அப்படின்னு தெரியாது, வயிறு வலி அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஒரு மாதிரி அஜீரணமாக இருக்குது, டைஜஸ்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது இல்லையா? இது வந்து அறிகுறியா எனக்கு தெரியல, இது வந்து பெருங்குடல் புற்றுநோய்க்கான அறிகுறியா இல்லை இதை தாண்டி வந்து வேறு என்னென்ன அறிகுறிகள் இருக்குது, இதை அலட்சியப்படுத்தாதீங்க உடனே போய் பாருங்கள் அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் நீங்கள் சிம்டம்ஸ் என்னென்ன சொல்லுவீங்க? புரியுது. அதாவது அறிகுறி என்ன, இது வந்து நம்ம ஒரு 40 விழுக்காடு ஆளுங்களுக்கு வந்து அறிகுறியே இருக்காது. அதுதான் இங்கே சிக்கலே. 40 விழுக்காடு அவங்க இந்த 40 விழுக்காடு என்ன செய்யணும் அது அப்புறம் பேசுவோம். ஓகே சரி. ஸோ இன்னும் 40 விழுக்காடு ஆரம்ப கட்ட அறிகுறி இருக்கும். அது என்ன? ஒன்று, உடம்பு சோர்வாக போகும், காரணம் இல்லாமல் உடம்பு இளைச்சிரும். ஒரு 6 மாதத்தில் 10% வெயிட் குறைஞ்சிரும். அதுக்கு மேலே அவங்களோட வெளிக்க போகிற விதம் மாறிடும். இப்போ ஒரு மனிதர் வந்து ஒரு நாளில் 2 வாட்டி போகிறாங்க வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு ஒரு 2 இல்லை 4 வாரத்துக்கு 4-5 வாட்டி ஒரு நாள் போயிடுறாங்க, இல்லை 5-6 நாள் போகாமல் இருக்காங்க. இதெல்லாம் மாற்றம். இப்படி இருந்தாலும் எதுனாலும் மாற்றம். ஓகே, ரெண்டும் கூடாது. ஸோ எது அவங்களுக்கு சுலபமாக எப்பயும் போல் நடக்கணுமோ அது எப்பயும் நடந்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு அப்பாற்பட்டது நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கு மேலே வெளிக்க போகும்போது மலத்தில் ரத்தம் கருப்பாக இருந்துச்சுன்னா வயிற்றுலேருந்து வருதுன்னு அர்த்தம். அது சோப்பாக இருந்துச்சுனாக்கா பெருங்குடல்லேருந்து வருதுன்னு அர்த்தம். ஸோ இல்லை வெளிக்க போகும்போது சளியாக வருது, இதெல்லாம் தப்பு. ஸோ இதுதான் ஆரம்ப கட்ட என்ன அறிகுறி. அதுக்கு மேலே சில வாட்டி வயிறு உப்பி போகலாம், வயிறு வலிக்கலாம். ஸோ திஸ் ஆர் சம் ஆஃப் த காமன் சிம்டம்ஸ். அஜீரணம் எப்படி டாக்டர்? அதாவது இந்த டைஜஷன் வந்து முழுசாக ஆகாம மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அது எப்படி அது வந்து ஒரு காரணமாக இருக்குமா, அறிகுறியாக இருக்குமா? நிச்சயமா அஜீரணம் சொல்றது வந்து அது ரொம்ப பொதுவான ஒரு அறிகுறி. அஜீரணம்னா அது என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்க. அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும்? இது நம்ம சமுதாயத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பேர் வேற பேர் வச்சிருப்பாங்க இந்த அஜீரணத்துக்கு. மலைக்காரனுங்க ஆங்கின்னு சொல்லுவாங்க, நம்ம காத்துன்னு சொல்லுவோம். பெரும்பாலும் அஜீரணம்னா ரெண்டு விதமான அறிகுறி. ஒன்று வயிறு உப்பி போவோம், இல்லை வயிறு வலிக்கும். இது 2 தான் அஜீரணம். இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்குது டாக்டர் இதெல்லாம் கேட்க. ஏன்னா சில நேரங்களில் நமக்கும் சரி அல்ல நம்மளை சார்ந்தவர்களுக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடிக்கடி சொல்லும்போது ஐயோ அடுத்த நாளே போய் மெடிக்கல் செக்அப் எடுத்துடணுமா அப்படின்ற ஒரு பயம் வந்து உள்ளுக்குள்ளே வருது. ஆனால் இதை தவிர்த்து இது கேஸ்ட்ரிக் அப்படின்னும் இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா அதான் போய் மருத்துவரை பார்க்கணும், என்ன பிரச்சனை சொல்லணும் அவர்கிட்ட. அதோட உங்கள் கேள்வி அந்த அறிகுறின்னு சொன்னீங்கல்ல, ஆரம்ப கட்ட அறிகுறி அதை நம்ம பேசிட்டோம். ஆனால் இன்னும் 20 விழுக்காடு நோயாளிங்க வந்து ஒரு அறிகுறி இருக்காது, ஒரு நாள் வருவாங்க முத்தி போன அறிகுறி இருக்கும். அதாவது அந்த சீக் வந்து முத்தி போய் லெவல்ல இருக்கும், ஆனால் எந்த அறிகுறியும் இருக்காது. ஸோ 20 விழுக்காடு அந்த மாதிரி வருவாங்க. அது என்ன, அதாவது என்ன மாதிரி அறிகுறி? குடல் சிக்கிறோம், வெளிக்க போக முடியாது, குடல் உப்பி போயிடும். ஸோ இது
இந்த மாதிரி நோயாளிகள் கூட இருக்காங்க. அதாவது இப்போ அறிகுறியே இல்லாது வந்து திடீர்னு இந்த மாதிரி ஏற்படும் போது வந்து மருத்துவரை நாடும்போது நோய் முத்தி போயிருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அப்போ இதுக்கு சரியான வயது வரம்பு என்ன? இதற்கான ஸ்க்ரீனிங், இதற்கான மெடிக்கல் டெஸ்ட் போயிட்டு இந்த வயசுலேருந்தே நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னா நீங்கள் எந்த வயசை வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூவில் இதுதான் ஆக முக்கியமான கேள்வி. ஓகே, சரிங்க. ஸோ இப்போ இது ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து சாதாரண மனிதர்கள். சாதாரண மனிதர்னா அதாவது உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்க் ஃபேக்டர் இல்லை. ஸோ அதாவது குடும்பத்தில் யாருக்கும் பெருங்குடல் புற்றுநோய் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சாதாரண மனிதர். ஸோ அவங்களுக்கு வந்து 45 வயசில் ஆரம்பிக்கணும் இந்த பெருங்குடல் புற்றுநோய் பரிசோதனை. ஸோ 45 வயசில் ஆரம்பித்து 5 இல்லை 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்யணும். 5 வருஷமோ 10 வருஷமோ அதை வந்து நம்ம ஸ்கோப் பண்ணும்போது என்ன பார்க்குறோமோ அதை பொறுத்து இருக்குது. ஸ்கோப் பண்ணி தான் பார்க்கணுங்களா டாக்டர்? இது வந்து பிளட்டில் கண்டுபிடிக்க முடியாதா? ஸ்கோப் பண்ணி தான் பார்க்கணும்னு இல்லை, ஆனால் அது வந்து கொலோனோஸ்கோப்னு சொல்லுவோம். அதாவது ஆசன வாயுவில் ஒரு டியூப் வச்சு பார்க்குறது. அதுதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். அப்படின்னா அதுதான் சரியான முறை. ஆனால் மற்ற மெத்தட்ஸ்களும் இருக்குது. அதாவது அந்த மலத்தை போய் ஆராய்ச்சி பண்ணுறது, ரத்தம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அப்படி கூட செய்யலாம். அது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்யணும். இப்போ நம்ம கொலோனோஸ்கோப் செஞ்சோம்னாக்கா 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செய்யணும். நிச்சயமாக வேறு மெத்தட்ஸ் சிலது பெனிஃபிட்ஸ் இருக்கும், சிலது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ ஆனால் கோல்ட் ஸ்டாண்டர்ட்னா கொலோனோஸ்கோப்பி தான் அதுக்குண்டான கோல்ட் ஸ்டாண்டர்ட். ரத்தம் அப்படி இல்லை, ரத்தத்தில் நம்மளுக்கு தெரியாது. நோய் முத்தின பிற்பாடு தான் ரத்தத்தில் தெரியும். ஏன்னா இப்போ சில இது வந்து நான் எந்த தரப்பினரையும் தாக்கி பேச கிடையாது, ஆனால் சில தனியார் அந்த மெடிக்கல் டெஸ்ட் செய்கிறாங்க இல்லையா, லேப்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த ஒரு 5 கேன்சர் மார்க்கர்ஸில் வந்து கொலன் கேன்சரும் இருக்குது. பிளட் மட்டும்தான் எடுக்கிறாங்க, பிளட் யூரின் எடுக்கிறாங்க. இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முத்தி போச்சுன்னா தான் அந்த ரத்தத்தில் காட்டுமா? ஆமாம். ஸோ அதான் அது ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீனிங்க்கு நம்ம செய்யலாம், ஆனால் அதுதான் சரியான உண்மைன்னு நம்ம அதை வச்சு போக முடியாது. இப்போ நீங்களே நானோ இல்லை யாரும் நம்ம உடம்பு ஒரு காடி மாதிரி. காடி வந்து 6 மாதத்துக்கு இல்லை 1 வருஷத்துக்கு சர்வீஸ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் உடம்பும். இந்த வயசு வந்தால் வருஷத்துக்கு சில சர்வீஸ் செய்யணும். அதாவது ரத்தம் செய்யணும், அல்ட்ராசவுண்ட் செய்யணும், எக்ஸ்ரே செய்யணும், இதெல்லாம் செய்யணும். வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம செஞ்சாக்கா இந்த மாதிரி நோய் ஆரம்ப கட்டத்தில் நம்ம பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மேலே சில அறிகுறி வந்துடுச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த டாக்டரை போய் பார்த்து வேறு என்ன செய்யணும்னு நீங்கள் பார்க்கணும். இது மட்டும் பத்தாது, ஆனால் அது முக்கியம். அதுக்குன்னு அது பிரயோஜனம் இல்லை நம்ம சொல்ல முடியாது. அதாவது உடல் நல்லா இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நீங்கள் உணர்ந்தா கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு வருஷத்துக்கு 2 முறையோ இந்த ஸ்க்ரீனிங் போய் செய்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்றீங்க. 40 வயசுக்கு மேலே. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். சரிங்க டாக்டர். இப்போ இந்த ஆரம்ப நிலையிலேயே கண்டறிகிறோம் இல்லையா, ஒருத்தருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு வந்து கொலன் கேன்சர் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிடுது. அதற்கான சிகிச்சை முறை எப்படி இருக்குது? அதற்கான அந்த குணப்படுத்தும் விகிதம் எந்த அளவுக்கு இருக்குது? ஓகே, அதாவது என்ன சிகிச்சை இருக்குது அந்த கேள்விக்கு உண்டான பதில் வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னாக்கா, எத்தனை கட்டம் இருக்குது அந்த நோய்க்கு. வந்து 0 கட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த 0 கட்டம் வந்து அந்த புற்றுநோய் வந்து மேலால் தான் இருக்குது. அதை வந்து அந்த ஸ்கோப் பண்ணும்போது நம்ம அந்த புற்றுநோயை விட்டு எடுத்துடலாம். அது இஎம்ஆர்னு ஒரு முறை இருக்குது. ஸோ இந்த காலத்தில் இருக்கிற டெக்னாலஜியில் அதை நம்ம செஞ்சிடலாம். ஆனால் அது 0 லெவலில் இருக்கணும். அது எப்படி டாக்டர்? எனக்கு விளங்கல. அதாவது 0 லெவலில் இருக்கணும், சுழியம்ல இருக்கணும்னு சொல்கிறீங்க, அப்படின்னா இல்லைன்னு தானே அர்த்தம்? இல்லை, அப்படின்னு இல்லை. அது கொஞ்சம் விளக்குங்க. அப்படின்னு இல்லை. குடலில் நம்ம பார்த்தோம்னாக்கா 5 லேயர்ஸ் இருக்குது அந்த குடலில். அந்த முதல் லேயரில் அந்த புற்றுநோய் இருந்தாக்கா அதுவும் புற்றுநோய் தானே. ஆனால் அது இன்னும் கீழால் இருக்கிற லேயருக்கு இன்னும் அது போகலை. அது முதல் லேயரில் தான் இருக்குது. ஸோ அந்த முதல் லேயரில் நம்ம இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம இது முதல் லேயரில் தான் இருக்குது, அது உறுதியாக நம்ம எவ்வளோ சொல்ல முடிஞ்சிச்சுனாக்கா
எண்டோஸ்கோபி மூலியமா அது நம்ம வெட்டி எடுத்துடலாம். நீங்கள் ஆப்ரேஷனுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. அது அப்போ வெட்டி எடுக்கிறது வேற, ஆப்ரேஷன்றது வேற. எனக்கு ஆப்ரேஷன் வேற, வெட்டி எடுக்கிறதுனா அதாவது எண்டோஸ்கோபி மூலியமா, அதாவது இந்த கொலோனோஸ்கோபி செய்கிறோம்ல, ஸ்கோப் மூலியமா அது நல்லா கவனமா அதுக்குன்னு வழிமுறை இருக்கு. அது மூலியமா நம்ம அப்படியே வெட்டி எடுத்துடலாம். இப்போ கட்டம் ஸ்டேஜ் 1 இல்லை 2வது கட்டம், அதுக்கு உண்டான சிகிச்சை இருக்கு. பெரும்பாலுமா எந்த ஒரு கட்டமாக இருந்தால் கூட ஆப்ரேஷன் செய்ய முடிஞ்சிச்சுனாக்கா நிச்சயமாக செய்யணும். பெருங்குடல் புற்றுநோய் நம்ம சொன்னோன்னாக்கா அதுக்கு க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து என்னன்னாக்கா அந்த புற்றுநோயை எல்லாம் எடுத்து வீசிடணும். அதுதான் அதுக்குண்டான கோல்ட் ஸ்டாண்டர்ட். அந்த பெருங்குடலை வந்து அந்த உறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பெருங்குடல் அந்த உறுப்பை வந்து நீங்கள் வெட்டி எடுப்பீங்கன்னா அந்த புற்றுநோய் செல்ஸ் மட்டும் போக்குவீங்களா, இல்லை அந்த உறுப்பையே வந்து குறைப்பீங்களா? அந்த உறுப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 சென்டிமீட்டர்ஸ் to about 1 மீட்டர் இருக்கும். பெரும்பாலும் அந்த புற்றுநோய் ஒரு சின்ன பகுதி தான் அந்த புற்றுநோய். ஸோ அதுக்காக ஒரு பெருங்குடலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது பெரும்பாலும் எங்கே இருக்கோ அந்த பகுதி அப்படியே எல்லாம் எடுத்து திருப்பி அவங்க கனெக்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு இந்த கீமோதெரப்பி, இந்த அல்ட்ராசவுண்ட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கா டாக்டர்? ஓகே, அல்ட்ராசவுண்ட் இல்லை, கீமோதெரப்பி இருக்குது. ஸோ அதுக்குண்டான வேறு சிகிச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம சொன்ன மாதிரி கோல்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஆப்ரேஷன். ஆனால் சில ஆளுங்கள் இப்போ கட்டம்னாக்கா ஆப்ரேஷன் போதும். இப்போ 2வது கட்டம் சில ஆளுங்களுக்கு கீமோதெரப்பி கொடுக்கணும். 3வது கட்டம் 4வது கட்டம் கீமோதெரப்பி நிச்சயமாக கொடுத்தாகணும். சில நோயாளிகளுக்கு வந்து நம்ம ரேடியோ தெரப்பியும் கொடுப்போம். இப்போ ரொம்ப முத்தி போச்சு நோய், அவங்களுக்கு இம்யூனோதெரப்பின்னு கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான புது சிகிச்சைலாம் இருக்குது. சரிங்க டாக்டர், இப்போ இந்த முதல் கட்டத்தில் இருக்கிற நோயாளிக்கு வந்து பெருங்குடல் கண்டவங்களுக்கு வந்து அந்த ஸ்கோப் பண்ணி அதை வெட்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? சூழியம், அதாவது சூழியம். இப்போ இதே 3வதோ இல்லை 4வது ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அதற்கு சிகிச்சை முறை மூலமாக அவங்கள முற்றிலும் குணப்படுத்த முடியுமா? இப்போ 3வது கட்டம் இல்லை 4வது ஸ்டேஜ், 3rd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ், அது அதிகபட்சம் 4 ஸ்டேஜஸ் தானே டாக்டர்? ஆமாம். குணப்படுத்த முடியுமோ இல்லையோ அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்து இருக்குது. நான் உங்களுக்கு இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேனே, மொதல் ஸ்டேஜ் 95% குணப்படுத்திடலாம், 95%. 2வது ஸ்டேஜ் 70% குணப்படுத்திடலாம். 3வது ஸ்டேஜ் 50% குணப்படுத்திடலாம். 4வது ஸ்டேஜ் இந்த காலகட்டத்தில் 20% குணப்படுத்திடலாம். அவங்களோட அந்த சர்வைவல் எவ்வளோ நாளைக்கு இருக்கு? அந்த 20% நல்லா இருப்பாங்க 5 வருஷத்துக்கு. ஆனால் 80% 5 வருஷத்துக்கு அவங்களால போக்க முடியாது, அவங்க உயிர் இழந்துருவாங்க. சரிங்க டாக்டர், இப்போ இந்த 4வது ஸ்டேஜில் இருக்கிற ஒரு நோயாளி இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து 20 விழுக்காடு வாய்ப்பு இருக்குது அவங்கள குணமடைஞ்சு அவங்க வந்து ஒரு 5 வருடத்துக்கு வாழ்கிறதுக்கான. அவங்களுக்கு எத்தனை வயசு இருக்கணும்? இத்தனை வயசுனா 4வது ஸ்டேஜ் இருந்தாலும் ஒரு அளவுக்கு காப்பாற்றிடலாம், இல்லை இத்தனை வயசை தாண்டிட்டாங்கன்னா காப்பாற்றுவது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற ஸ்டாட்டிஸ்டிக் எதுவும் இருக்கா? ஏஜ் கேட்டகரி வைஸ் எதுவும் இருக்கா? அப்படின்னு குறிப்பிட்ட முறையில் சொல்ல முடியாது. இருந்தாலும் பெரும்பாலுமா 80 வயசுக்கு மேலே ஆப்ரேஷன் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, செய்யலாம். ஆனால் அந்த நோயாளியோட மற்ற நோய் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். மற்ற உறுப்புகள் எந்த அளவுக்கு, மற்ற உறுப்புகள் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி பலவிதமான உறுப்பு பாதிச்சிருக்குனாக்கா அந்த ஆப்ரேஷனோட அவுட்கம் பலன் அவ்வளோவா இருக்காது. ஸோ வயசு மட்டும் இல்லை, மற்ற உறுப்புகள் எப்படி இருக்குது, பொதுவாக உடல்நிலை எப்படி இருக்குது, இதை பார்க்கணும். சரிங்க டாக்டர், இப்போ நீங்கள் வந்து இந்த துறையில் இருக்கீங்க, ஒரு நிபுணராக இருக்கீங்க இல்லையா? இப்போ இந்த மருத்துவத்தை தாண்டி ஒரு நோயாளிக்கு இருக்க வேண்டிய அந்த வில் பவர், சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நோய் கண்டோனே வந்து ஓகே முடிஞ்சுப்பா, எனக்கு கேன்சர் வந்துடுச்சு, முடிஞ்சு இதோட என்ன வாழ்க்கை போச்சு, நான் இறக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் சில பேர் வந்துடுறாங்க. இந்த மைண்ட் செட் இருக்கக்கூடாது அப்படின்றது எல்லாத்தோட இது. ஆனால் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த சூழல் இல்லையா? அந்த மாதிரியான நோயாளிகளுக்கு நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நோயாளிகள் இருந்தாங்க ஆனால் நாங்கள் மீட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிற கேசஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நோய் சம்பவங்கள் நோயாளிகள் இருந்திருக்காங்களா உங்ககிட்ட, உங்கள் மத்தியில் இருந்திருக்காங்களா?
ரொம்ப இருந்திருக்காங்க. புற்றுநோய்னு சொன்னால் அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது இப்போ நம்ம உளுந்துக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆனால் கூட நம்ம உடல்நிலை எப்படி இருக்கும், ரொம்ப பாதிச்சு போயிருக்கோம்ல. அதே மாதிரி தான் புற்றுநோயும். ஸோ புற்றுநோய் வந்து அந்த சிகிச்சை வந்து ஆப்ரேஷன் மட்டும் இல்லை, கீமோதெரப்பி மட்டும் இல்லை, மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ஒரு சைக்காட்ரிஸ்ட் ரிஃபர் பண்ணி, டிப்ரெஷன் இருந்தாக்கா அதை நம்ம பார்த்து சிகிச்சை பண்ணி, ஸோ இதெல்லாம் நம்ம டேக்கிள் பண்ணி தான் அந்த நோயை கூட நம்ம டேக்கிள் பண்ணணும். ஸோ இது ஒரு ஹோலிஸ்டிக் கேர்னு நம்ம சொல்லணும். சரிங்க டாக்டர். இப்போ இறுதியாக பொதுமக்கள் இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும் தகவல் என்ன, விழிப்புணர்வு என்ன, அவங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு அதை செயல்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேலையா நான் சொன்ன மாதிரி 40 இல்லை 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நேரம் வந்துட்டாக்கா அந்த நேரம் பிரகாரம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்க்ரீனிங் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம நாளுக்கு நாள் செய்கிற காரியம் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட உயிர் எப்படி இருக்கும்னு அது இட் வில் டிட்டர்மின் how we live and how long we live. ஸோ அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம எவ்வளோ நேரம் தூங்குகிறோம். ஒரு மனிதர் வந்து 7 மணி நேரம் தூங்கணும், இல்லை 6 மணி நேரம் தூங்குகிறோம். அப்புறம் உடல் பயிற்சி செய்யணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்புறம் மென்டல் ஹெல்த் சரியாக இருக்கணும். இப்போ அது சரியில்லைனாக்கா அதுக்கு உண்டான மருத்துவரை போய் பார்க்கணும். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது, நம்ம கையிலே இருக்கிற பேட் ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம், அதாவது புகைப்பிடிப்பு, மதுபானம், இதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டினா. இப்போ புதுசாக வேப்னு வேற ஒன்று வந்துருச்சு. ஆமாம். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் என்னை கேட்டிங்கனாக்கா ப்ராப்பரான ஸ்க்ரீனிங். இப்போ நான் பேசினது வந்து ரெகுலர் ஸ்க்ரீனிங். ஆனால் ப்ராப்பர் ஹோலிஸ்டிக் ஸ்க்ரீனிங், அதாவது இந்த மாதிரி கொலோனாஸ்கோபி இதெல்லாம் 45 வயசு பிற்பாடு 5 வருஷத்துக்கு இல்லை 10 வருஷத்தோடு செய்யணும். அதே ஹை ரிஸ்க்னாக்கா, அதாவது குடும்பத்தில் யாருக்காச்சும் இந்த நோய் இருந்துச்சுன்னா நீங்கள் 40 வயசுல ஆரம்பிச்சிடணும். அது கொஞ்சம் வேறுபாடு இருக்குது. ஓகே. ஸோ கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, காப்புறுதி இது ரொம்ப முக்கியம். மருத்துவ காப்புறுதி கொஞ்சம் காசு செலவாகும் தான். ஆனாக்கா ஆரம்பத்திலேயே நம்ம ஆரம்பித்தோம்னாக்கா அது அவ்வளோவா விலையாக இருக்காது. ஸோ இது இருந்தால் தான் நம்ம சுலபமாக போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் எங்கேயாச்சும் போய் இதை செய்ய முடியும். ஆஃப்கோர்ஸ் அரசாங்க ஹாஸ்பிட்டலில் செய்ய முடியும், ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும். ஆமாம், காலதாமதமே. சரிங்க டாக்டர், இந்த 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 பார்வை நிகழ்ச்சியில் இந்த பெருங்குடல் புற்றுநோய் குறித்த பல தகவல்கள், அறிகுறிகள், விழிப்புணர்வு இதெல்லாம் குறித்து எங்களுக்கு தகவல் வழங்கியமைக்கு மிக்க நன்றி. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. வணக்கம். அதாவது நம்ம வந்து உடல் அப்படி என்பது உபாதைகள் கொண்டது தான். உபாதைகள் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் நிச்சயமாக ஒவ்வொரு உபாதையையும் நாம் கண்டிப்பாக நம் வாழ்க்கை முறை மூலம் தவிர்க்கலாம், தாமதப்படுத்தலாம். அந்த ஆலோசனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அடுத்தடுத்த வாரங்களில் உங்களை சந்திக்கும் வரை நான் கார்த்திகா பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.